1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை பாதுகாக்கிற தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம். தேவன் ஒரு மனிதனை காக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் எதிலெல்லாம் நம்மளை காப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 கருத்தை நம்ம ஜோடிச்சு நம்முடைய தியானத்துக்கு ஏதுவாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் பாதுகாக்கும்போது, இயேசுப்பா பாதுகாக்கும்போது எந்த விஷயத்திலெல்லாம் பாதுகாப்பாங்க? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாய் தேவனுடைய பலத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் கூட 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா பேழைக்குள்ள சிலராகிய 8 பேர் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? காக்கப்பட்டார்கள். எப்படி காக்கப்பட்டார்கள்? காக்கப்படுதல். தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். முதலாவது சுருக்கமாக பேசி கூட்டத்தை முடிப்போம். ரைட்டா? தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது எந்த விஷயத்தில் பாதுகாப்பார், எதில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா. தானியேல் 6:10 வாசித்தா. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பாதுகாப்பார். பத்திரத்தை கையெழுத்து போட்ட பிற்பாடும் கூட தானியேலோ வென்றால் எருசலேமை நோக்கி அவன் என்ன செய்திருக்கிறான்? ஆமாம், ஜெபம் பண்ணத்தக்கதாய் ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வான், கல்தேரி மேல் அவன் புயம் இருக்கும். அப்போ பத்திரத்தை கையெழுத்து போட்டாச்சு. கர்த்தரை ஆராதிக்க கூடாது என்கிற விதத்திலே ஒரு பத்திரம் கையெழுத்து போடப்பட்டாச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் அங்கே தானியேலை தேவன் ஆராதிக்கிற விஷயத்தில் பாதுகாத்திருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆராதிக்கிற விதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அந்த ராஜாவும் அதைத்தான் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவித்தாரா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் பாதுகாப்பார், பாதுகாக்கணும். அதான் முக்கியம். அவரை ஆராதிக்கிற விஷயத்தில் அவங்களை என்ன செய்யணும்? ஆண்டவர் பாதுகாக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கண்டிப்பாக அவங்க வர்ற விதத்தில் கர்த்தர் அவங்கள பாதுகாக்கணும். வர முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலே உடனே யோசிக்கணும், ஓகோ தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நினைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டுனாலே நினைக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவன் என்னை கைவிடுறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார். ஆராதிக்கிற விஷயத்தில் அவர் ஆராதிக்கிற இடத்துக்கு பாதுகாப்பார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, தினமும் தேவனை ஆராதிக்கிற அனுபவம். தினமும் 3 வேளை பாருங்கள், எவ்வளோ அழகாக அவருடைய லைஃப் இருந்திருக்கு பாருங்கள். எல்லாரும் பார்க்குற விதத்தில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் என்ன செய்திருக்கிறாரு? தேவன் ஆராதிக்க. அவர் கொஞ்சம் மறைச்சி இருந்திருந்தா கூட அவர் தப்பி சிங்க கப்பிக்கில் போடாமல் இருந்திருக்கலாம். இல்லை, எல்லாரும் பார்க்கிற விதத்தில் அவருடைய ஆராதனையின் அனுபவம் இருந்திருக்கு. தேவன் ஆராதிக்கிறதுல தானியேல் ஒரு உத்தமமான மனுஷங்கிற விதத்தில் கர்த்தர் அவரை பாதுகாத்து வச்சிருந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாட்களில் நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கிறோம், தேவன் ஆராதிக்கிற விதத்தில் பாதுகாக்கப்படுகிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் சொல்கிறார், நான் ஒருத்தன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார்.
ஆனால் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா ஆண்டவர் சொல்லார் 7000 பேர் இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவன் முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்தில், தம்மை ஆராதிக்கிற விஷயத்தில் ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் சரி. ஆதி அப்போஸ்தல காலத்தில் 1ஆம் நூற்றாண்டுகளில் சில காலங்களிலே சபைக்கு உபத்திரம் வந்த காலங்களில் சிறைச்சாலையில் வரைக்கும் கொண்டு போய் போட்ட போது அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அது காரணம் என்னன்னா, தேவன் அவர்களை ஆராதிக்கிற விதத்தில் பாதுகாக்கிறார். இன்னைக்கு ஒரு கல்யாண வீடு வந்தால் தெய்வ ஜனங்களுக்கு ஆராதனை இல்லை. நம்முடைய சபையில் இப்போ ஒரு 2-3 குடும்பம் வராமல் இருக்கிற ஒரு காரணம் அதான். கடந்த வாரம் வரல, அவங்கள கண்டிச்சதுனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்னேன், சாராளம் போல எங்கே வரனாலும் உங்களை கண்டிக்காத இடத்துக்கு போகிறது தவறே கிடையாது. இல்லை என்ன தப்பு இருக்கு? இல்லை, எது ஒரு தவறு இல்லை, ஒரு தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம சபையை நடத்தணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுவரைக்கும் அப்படி நடத்த கத்தர் வைக்கல. அல்லேலூயா. ஆமாம், அது ஏற்றுக்கல, நமக்கு அது இது விஷயமே இல்லை. ஒரு நாள் ஆகும்போது வளர்ச்சி இருக்கணும். ஒரு சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய அனுபவம் இருக்கணும். தேவனால் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சடங்கு வீடு, சனிக்கிழமை கல்யாண வீடு போயிட்டோம், வாய்ப்பே இல்லை. ஏதோ ஆரம்ப நிலைகளில் ரைட்டு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வரும்போது தேவனால் இல்லை. ஆராதிக்கிற ஜனம்னா யாருன்னு தெரியணும். ஏன்னா நம்ம தேவனால் பாதுகாக்கப்பட்ட தெய்வம் ஜனங்கள். தேவன் ஆராதிப்பதற்கென்று பாதுகாக்கப்படுகிற ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் தம்மை ஆராதிக்கனே வேறுபடுத்தி கொண்டு வரார். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல தேவனுடைய பாதுகாப்பு எதுல இருக்குன்னு ஆராதிக்கிறதுக்கு. ஒரு வாரம் நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் வந்தா நினைச்சிக்க. அப்படி வரக்கூடிய நேரம் உன் மனசாட்சி வாதிக்கல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாத நிலவரத்தில் உன் இருதயம் சரின்னு சொல்லுமானா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாம நீ எங்க போகிற ஒரு நபரா இருந்தாலும் தேவனால கைவிடப்பட்ட ஜனம் நீ நினைச்சிக்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஆமா, பரலோகங்கிறது நீங்களும் நானும் போய் இருந்து கணக்கு ஒப்புவிச்சுவிடும், கம்ப்யூட்டரில் இருந்து வேலை செய்கிறதும் நம்ம போக்கில் பணம் சம்பாதிக்கிற இடம் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, காலாகாலமாய் யுகாயுகமாய் பகலும் இரவும் இல்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யம் காலங்களே கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் நீ பேசுறதுக்கே டைம் கிடையாது. இரவும் பகலும் இல்லாத ராஜ்யம். தேவனை துதித்து கொண்டே இருக்கிற ராஜ்யம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற ராஜ்யம். அது கஷ்டமா தெரியாது, சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு பணம் சந்தோஷமா தெரியுது, வேலை செய்யற இடங்கள் சந்தோஷமா தெரியுது, தங்களுக்கு சாதகமா இருக்கிற மனிதர்கள் பெருசா தெரியுறாங்க. இல்ல, பரலோகத்தின் தேவன் மேன்மையா இருந்து தேவனை ஆராதிக்கிற இடம் பரலோகம். அல்லேலூயா. ஆமா, பரலோகங்கிறது துதியின் வாசஸ்தலமாய் காணப்படும். ஆண்டவருடைய கிருபையினால் அப்படிதான் வேதம் சொல்லுது. சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்குன்னு சொன்னே போல இந்த பூமியிலே சியோனின் அனுபவத்தில் இருக்கிறோம், எப்பவும் தேவனை துதிக்கிறவர்களா இருப்பாங்க. அதே போல நித்திய சியோனும் துதியின் அனுபவத்தில், ஆராதனையின் அனுபவத்தில் இருக்கும். இங்கேயே அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா அங்கே போகாது. இங்க சரீரத்தில் வியாதி இருக்கிற நாள், பலகீனம் இருக்கிற நாள், பிரச்சனை இருக்கிற நாள் அலுவலகத்துக்கு போக முடியுது, வேலை செய்ய முடியுது. ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வராமல் தடையாக இருந்துருது. சரீரத்தில் பலகீனம், கஷ்டம், வியாதி அப்படிங்கிறாங்க. நான் இந்த நாட்களில் எல்லாம் உபவாச ஜெபங்கள்லாம் சொல்லுவேன். வியாதின்னு சொன்னால் 5 நாள் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க முடியுது. 3 நாள் 4 நாள் 3 நாள் 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க முடியுது. ஒரு ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டுன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி போகிறாங்க இல்லையே. ஃப்ளைட் 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்னா இறங்கியா ஓடி போகிறாங்க இல்லையே. ஒரு ஆராதனைன்னு சொன்னால் ஐயோப்பா, நம்ம சிஸ்டர் சகோதரிமார் சொல்லுவாங்க ஆளுக்கு. நான் சொல்லுவேன் ஒன்றுமே இல்லை. இங்கே 1200 கோடி ஜனங்கள் வாழ்ந்ததில் வெறும் 8 பேர், பைபிளில் சொல்லிக்கு சிலராகி 8 பேர் வேலைக்குள்ளே என்ன செய்தாங்களா, போனாங்களா. சிலராகி 8 பேர். அந்நாளில் பெருங்கூட்டம் ஊழியக்காரில் பார்த்து ஆண்டவர் சொல்லார், உங்களை ஒரு கால் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, புரியும்.
இன்னைக்கு நிறைய தெய்வ ஜனங்களுக்கு புரிகிறது இல்லை, விளங்கி கொள்றதில்ல. இன்னும் என்னங்க பூமியில் பணம் பொருள் சொத்துக்கா இல்லை, தேவன் ஆராதிக்கிறது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடே தந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாபிலோன் தேசத்தில் ராஜா உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க, ராஜா கனம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா ராஜா கவனிக்கும் போது நல்லா தெரியுது, தானியேலோ தேவன் ஆராதிக்கிற விஷயத்தில் கரெக்டா இருக்கிறான். அல்லேலூயா. தினமும் 3 வேளை, நம்ம இன்னைக்கு 3 வேளை அப்படி இருக்குதா? இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அப்படி 3 வேளை துதிக்கிற ஜனங்களா, ஆராதிக்கிற ஜனங்களா? எருசலேமை நோக்கி பல கடிகள் திறந்து இருக்க உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா? தெரியுதா? இவங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு தான் போவாங்க, சபைக்கு தான் போவாங்க, கல்யாண வீட்டுக்கு வரமாட்டாங்க, சடங்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க, பிறந்தநாள் வீட்டுக்கு வரமாட்டாங்க, வீடு பிரதிஷ்டை வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆராதனை தான் முக்கியம். வியாதிப்பட்டிருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, ஆராதனைக்கு தான் போவாங்க. வேணுமே, தேவன் பாதுகாக்கணுமே. அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்குதா? நான் சொல்லேன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கள பார்த்து சொல்லுவேன், பாஸ்டர் தங்களை பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க சக்கரத்துக்காக, பணத்துக்காக. சொல்லு, அங்கே போய் நீ ஆராதனையே இல்லாமல் நீ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதோட 10,000 ரூபாய் இந்த நம்ம இருக்கிற இடத்துல கிடைச்சி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குமானா அது போதும். அல்லேலூயா. தேவனற்ற நிலவரத்தில் நீ கொடி கட்டி பறந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கேட்கிறாரு. ஆராதனை தேவன் பாதுகாக்கணும். உன் ஜீவன் போகும்போது உன் மனசாட்சி உன்னை பார்த்து குற்றப்படுத்திடக்கூடாது. நம்முடைய மனசு, நாங்கள் உங்களை புகழ்ந்து பேசுகிற பிரயோஜனம், உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திடக்கூடாது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால் சமயம் இருந்து நான் ஆராதனைக்கு போகல, வேத பாட கூட்டத்துக்கு போகல, உபவாச ஜெபத்துக்கு போகல, காத்திருப்பட்டத்துக்கு போகல, செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா விளையாட்டு போல வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன், அப்படியெல்லாம் நீ இருப்பீனா கர்த்தர் உன்னை என்ன செய்யலை? பாதுகாக்கல. தேவன் உன்னை பாதுகாக்கிறார் அப்படின்னா நீ ஆராதனை அனுபவத்தில், ஜெபம், வேத வாசிப்பு, தெய்வீகமான காரியத்தில் கரெக்டாக அழகாக கர்த்தர் அருமையாக பாதுகாப்பார். அல்லேலூயா. விசேஷமான ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பா. பணமும் பொருளும் சொத்தும் அவன் கூட வரவே செய்யாது. ஆராதனையின் அனுபவம் அவன் கூட தான் வரும். அல்லேலூயா. ஆமாம். எல்லாரும் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களாம் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிறாங்க. பணம் பொருள் சொத்து காரு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஏங்க நமக்கு இருக்கிற இடம், நமக்கு இருக்கிற கார், நமக்கு இது வாங்க நம்முடைய ஊழியத்தின் ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. இந்த கட்டை இந்த பூமியில் சாயும் போது சொல்லணும், ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷன். அல்லேலூயா. தேவனை துதிக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஜெபங்களில் உண்மையா இருக்கிற மனுஷன். தேவன் அவர் அப்படி வச்சிருந்தார். அவர் அல்ல, அவரை தேவன் பாதுகாத்து வைத்திருந்தார். இப்போ ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் தேவனால். எதில்? ஆராதிக்கிற விஷயத்தில். நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. லைஃப்பில் ஆராதனை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நினைச்சிடுங்க. தானியேல் தினமும் 3 வேளை பிரதானியான வேலை, உங்களமாய் என்னமாய்ப்பட்ட வேலை எல்லாம் கிடையாது. அரசாங்கத்தில் மிக முக்கியமான வேலையில் இருந்தார். ஆனால் தினமும் 3 வேளை சரியா தேவனை துதிச்சு ஆராதிக்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். எப்படி? அதன் அர்த்தம் என்ன? 24 மணி நேரம் இல்லை. அவன் சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனா இருக்கிறேன், வேலையெல்லாம் கரெக்டா செய்தேன், ஆனா என் ஜெப வேலையில நான் தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல எந்த குறைவும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, டைம் கரெக்டா தேவனை ஆராதிக்கிறேன். எவ்வளோ அருமையான அனுபவம் பாருங்க. பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். நம்மளெல்லாம் அப்படி ஒரு இடத்துல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு போன அரசாங்கத்துக்காக, சக்கரத்துக்காக என்ன ஓடுறாங்க. எழுதி வச்சுடுங்க. புது உடிப்பெல்லாம் ஒரு சில காரியம்லாம் சம்பவிக்கும் போது நீங்கள் நான் போயிட்டாலும் நீங்கள் நினைப்பீங்க, அன்னைக்கு அவன் சொல்லித்தான் போலான்னு நீங்கள் நினைக்கிறேமா? இல்லைங்க, புது உடிப்புடைய பணத்தில் பணம் கொளிச்சு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் தப்புவானான்னு சொல்லி இந்த பூமியில் அவன் சம்பாதிச்ச பணமோ, அவன் சம்பாதிச்சிருக்க பேரோ, அவன் சம்பாதிச்சிருக்க புகழோ, அவனுக்கு இருக்க எதுவுமே அவனை தப்பு வைக்காங்க. என்ன பேச்சு பேசின ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு அடங்கி போயிருக்கிறாங்க, ஜீவன் வச்சு போயிருக்கிறாங்க.
இடைக்காலத்தில் போயிருமோங்கிற இடத்துல இருக்கிறாங்க. என்ன பேச்சு, என்ன என்ன ஆணவம். வயசுல போயிருமோ, குன்னி கூனி இருக்கிறாங்க, நிமிந்தவங்க, அப்படி நின்று பேசினவங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொன்னவங்க என்னை கூனி குறுகி குன்னி போய் நிற்கிற தேசம். பணம் வாழ்க்கையா, இந்த உலகத்தின் பெருமை வாழ்க்கையா? எங்க இல்லைங்க, அப்படியெல்லாம் நினச்சிடாங்க. தேவன் நம்மளை பாதுகாக்கணும், தேவன் ஆராதிக்கிற விஷயத்தில் பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் எதை பெருசாக நினச்சாலும் ஒரு நாள் அது நம்மளை விட்டு போயிடும், அது நமக்கு பாரமாக மாறிடும். ஆனால் தேவன் ஆராதிக்கிற அனுபவம் தான் நித்தியமாய் நம்ம கூட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்கிறதுல அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. தேவன் ஆராதிக்கிறது கஷ்டமானது கிடையாது. தேவன் ஆராதிக்கிற அவ்வளோ மேன்மையான அனுபவம். இப்போ முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பார், ஆராதிக்கிற விஷயத்தில் பாதுகாப்பார். சரியா? 2, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 39:12 வாசித்தா. ஆதியாகமம் 39:12 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமா, பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறது. நித்த 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 சோதனை, நித்த 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 சோதனை. விழுந்து விடாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கிற தெய்வம். வேலை செய்கிற இடத்துல, போகிற வர்ற இடத்துல, இன்றைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது? அடிக்கடி நம்ம சொல்கிறது போல் 13 வயசு 15 வயசு பசங்களை எடுத்து பார்த்தா, பிள்ளைகளை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? ஏசப்பா, எப்படிப்பட்ட வாழ்க்கை, எவ்வளோ துன்மார்க்கமான வாழ்க்கை. 15 வயசு பையன் செல்ஃபோன் எடுத்து தகப்பனார் என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய லைஃப் வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஒரு செல்ஃபோன் எடுத்து ஒருத்தங்க திறந்து பார்க்கக்கூடாத அளவுக்கு அவங்க லாக் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பாவம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், என்னெல்லாமோ இருக்கான். என்ன இருக்கான், என்னது எக்ஸ் வலைத்தளம் அப்படிலாம் போடுறாங்க. அப்படிலாம் ஏதோ ஒன்றும் இல்லாமல் சொல்கிறாங்க, நமக்கு தெரில, சொல்கிறாங்க. அவங்க போக்கில் அவங்க சொல்கிறாங்க. இன்டர்நெட் லைனில் எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தேவன் பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. கையில் செல்ஃபோன் இருக்கும், ஆனால் செல்ஃபோன் நமக்கு தவறுக்கு எதுவாக இல்லாமல் பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. நமக்கு எதுக்கு முகநூல், ஃபேஸ்புக்? அல்லேலூயா. தேவையில்லையே. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரசங்கங்களை கேட்டு நம்ம இதில் வாட்ஸ்அப்லலாம் சிலர்லாம் பிக்சரே வைக்கிறேன் இல்லை, ஸ்டேட்டஸே வைக்கிறேன் இல்லைங்க, சும்மா அதை கடமைக்காக. சமீபமாக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிரதர் வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. வீட்டில் என்ன கிடையாது? டிவியே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. டிவி நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, தேவையே இல்லை. சினிமா, சீரியல் எந்த இதுவும் இல்லை. அவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தங்களும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் டிவியே கிடையாது. யோசித்து பாருங்கள். அந்த வெளிநாட்டில் ஏரியா ப்ரேயர் நடந்தால் போயிடுறாங்க, வீட்டு ஜெபம் நடந்தால் போயிடுறாங்க, சபையில் ஏதாவது ஒரு விசேஷ கூட்டம்னா போயிடுறாங்க, எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிக்கன்னா போயிடுறாங்க. டிவியே இல்லைங்க. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இருக்க நிலவரத்தை எடுத்து பாருங்கள். கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, செல்ஃபோனில் எதுவுமே அவங்க பார்க்குறதுக்கு இல்லை. அவங்க செல்ஃபோன் சும்மா வச்சுருக்கிறாங்க. எந்த தவறான வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களுக்கு வர்றதில்லை, யாரோடைய வாட்ஸ்அப் மெசேஜுடைய தொடர்பு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு யூத்தை எடுத்து பாருங்க. நம்ம சபையில் ஒரு சகோதரி வந்திருந்த போது கேட்டோம், உங்கள் செல்ஃபோனை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். யோசித்து பாருங்க. கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாங்க. செல்ஃபோனை கொடுக்க மாட்டேன். அவங்களும் நகை களத்தில் பெந்தகோஸ்தே விசுவாசி தான், நல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான். நாங்களும் நல்ல பிள்ளைன்னு தான் சொல்கிறோம். தேவன் பாதுகாக்கணுமே. அல்லேலூயா. பாதுகாக்கணுமே. நம்முடைய விசுவாச வீட்டில் 1-2 செல்ஃபோன் கிடக்கும். அதுக்கு இடத்துல இருங்க, யாரும் எடுக்கலாம், யாரும் அடித்து அட்டன் பண்ணலாம். எந்த லாக்கும் அதில் பெருசாக இல்லை, தேவையில்லை. தேவன் பாதுகாக்கிறார். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி காக்கப்படணும். அல்லேலூயா.
சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை கீழே வைக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. சில இடங்களுக்கு கொண்டே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் அந்த செல்ஃபோன் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரிய பாவத்துக்குரிய இடமா காணப்படுது. எப்போ எந்த இடத்துல போனாலும் சரி செல்ஃபோன் தான். இது இப்போ இருக்கிற பாவத்தின் தன்மைக்காக செல்ஃபோனை சொல்கிறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் எவ்வளோ பெரிய இதாக இருக்குது, என்ன பெரிய வேதனைக்குரிய விஷயத்தை செய்துட்டு இருக்குது. பாவம் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. போகிற இடங்களெல்லாம் இப்போ பிரசங்கம் பண்ணுவேன். நீ உபயோகப்படுத்துகிற டை வரைக்கும் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லும், நீ உடுக்கிற வஸ்திரம் வரைக்கும் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். என்ன நோக்கத்தோடு நீ உடுத்தா, எதுக்காக அந்த வஸ்திரத்தை உடுத்தா, எதுக்காக நீ டை யூஸ் பண்ணா, என்ன நோக்கம் பேசுங்க. நேற்று கூட பாஸ்டிங் பிரேயரில் எடுக்கும்போது அப்படி தான் எடுத்தோம். கல் பேசுமா, உத்திரம் என்ன செய்யுமா, சாட்சி கொடுக்குமா. மனுஷனை நியாயம் விசாரிக்கும் போது வானத்தையும் பூமியையும் கர்த்தர் கூப்பிடுவா. பாவம் செய்யாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நித்தம் சோதனை. யாருக்கு இல்லை சோதனை, யாருக்கு இல்லை போராட்டம், யாருக்கு இல்லை பிரச்சனை. டெய்லி 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 கர்த்தர் அருமையா பாதுகாத்தார். அல்லேலூயா. காக்கப்படணும். காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்படுகிற ஜனத்துக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். எதுல? பாவம் செய்யாதபடி, தேவன் விரும்பாத அசுத்தமான பாவங்கள் செய்யாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். கவனிச்சு பாருங்க, காக்கப்படுறோமா? அபிமெலேக்கை பாதுகாத்த தெய்வம், யோசேப்பு அவனுடைய லைஃப்பில் பாதுகாத்த தெய்வம், நம்முடைய லைஃப்பில் பாதுகாக்கப்படுகிறோமா? கர்த்தர் நம்மை பாதுகாத்து வர்றாரா? நம்மளை அழைத்த அழைப்பில், நம்ம தெரிந்து கொள்ளதில்லை, நம்ம எடுத்த தீர்மானங்களில், உடன்படிக்கைகளில், பிரதிஷ்டைகளில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு போகிறாரா பாருங்க. பாதுகாக்கணும். தமிழில் சொல்லுவாங்க, கடுகு பொட்டுனாலும் பொட்டணும், சட்டியை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வந்துடக்கூடாது, சட்டி உள்ளதான் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் உறங்கினாலும் ஆலயத்தில் வந்து உறங்குறாங்களோ அது போல இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் இருந்து உறங்கிடக்கூடாது. உறக்கம் வரும், பலகீனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆலயத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்து உறங்குறேன்னு உறங்கிடக்கூடாது. எவ்வளோதான் இருந்தாலும், எவ்வளோ பலகீனத்திலையும் வந்து ஆலயத்தில் இருந்து உறங்கணும். கடுகு பொட்டினாலும் பொட்டணும், சட்டிக்குள்ளே தான் கிடக்கணும். அல்லேலூயா. சரி, பார்த்தீங்களா, இப்படி சொன்ன உடனே முழிச்சிட்டாங்க எல்லாரும். மூன்றாவது, கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். எந்த விஷயத்தில் பாதுகாக்கணும்? தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 28 வாஸ்தா. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 28. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை பாதுகாக்கப்படணும், நம்முடைய உறுதி பாதுகாக்கப்படணும். தேவன் பாதுகாக்கணும். நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமா, விசுவாச, நம்பிக்கை, தைரியம் பாதுகாக்கப்படணும். வியாதி வந்தோன்னு அந்த ஆளை ஓடிடக்கூடாது. அந்த ஆளை ஓடிடுவாங்க. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார, விசுவாச துரோகம் முந்தி. போகிற இடங்களெல்லாம் கேட்பேன், தேவன் ஒருவர் இருக்கிறாரா? ஆமாம், இருக்கிறாரு. தேவன் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும். அப்புறம் ஆண்டவரை விட்டுட்டு வியாதி வந்தோன்னு ஆஸ்பத்திரி போகிறீங்க? பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி பிரசங்க பீடத்தில் நின்று ஏசப்பா சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு வியாதி வந்தோடனே ஆஸ்பத்திரிக்கு போனால் வேதம் சொல்லுது வீணான வார்த்தை. நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் பெரியவர், சுகமாக்குறவர். எங்க ஆண்டவர் மணவாளன், நண்பன், என்ன சொல்லலாம், நமக்கு நல்ல சகோதரன், நல்ல தகப்பன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. எப்படி இங்கே பசங்க இல்லை, இருந்தால் சொல்லி தந்துடலாம். அப்படி ஒரு நல்ல நண்பனா, நல்ல கணவனா ஏசப்பா நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கிறார். பெரியவர் தானே? ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? பிரச்சனை நீ வந்த உடனே கள்ள புருஷன் கூட போகிறது மாதிரி, இன்னொரு சகோதரன் கூட போகிறது மாதிரி, இன்னொரு சிநேகிதன் கூட போகிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் தூரம் அங்கே தூரம் போயிட்டு திருப்பி வந்து நண்பா புருஷனே அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. உங்க கூட யார் இருக்கா? அவங்க அதான் சொல்றாங்க, ராஜாவின் வார்த்தையை தள்ளி கட்டளையை தள்ளி அங்க ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காம போனாலும் சிலையை வணங்க மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு. பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், ஆமா ஆஸ்பத்திரி மரிக்கிறவர்கள், வேற ஏதாவது ஒரு பேர் போடணும், போட்டால் நல்லா இருக்காது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், மருந்து தின்னு மரிக்கிறவர்கள், நீங்க தான் போட்டு விடணும். மருந்து தின்னாம மரிக்கிறவர்கள் யார் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் வாழணும். சாவுக்கு துணிஞ்சு செபுலோனும் நப்தலியும் சாவுக்கு துணிந்து நின்றாங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியமா நிற்கணும். அப்போ தாங்க ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அப்போ தான் தெரியும் ஏசப்பா சுகமாக்குறாருன்னு நம்ம சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. எடுத்து பிறக்கி அந்தால எல்லாம் அங்கிருந்து போகும்போதே பெட்ஷீட்டு தலையணை அந்த ஃப்ளாஸ்க்கு அது இதுன்னு எல்லாம் கூட இடெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்தால போயிடுவாங்க. டாக்டரே வீட்டுக்கு போயிட்டு வாங்கினாலும் இல்லை 2 நாள் தங்கிக்கிட்டு போகிறோம்ப்பா, ட்ரிப்பு போடுங்கப்பா டாக்டர், விட்டுறாங்க 2 நாள் இருந்து கவனிச்சு விடுங்க. டாக்டரே இல்லை போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. இல்லை டாக்டர், வீட்டில் போனால் வீசிங் வருது, அது வருது, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, 2 நாள் இங்கே இருந்துட்டு போகிறோம், 10,000 ரூபா சக்கரம் ஆனாலும் பரவாயில்லை. அவன் நெருப்பு சூளை எரிஞ்சிட்டு இருக்குங்க, 7 மடங்கு எரியுதுங்க, பயப்படலைங்க. இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத என்போன்ற ஊழியர்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரண்டு புரண்டு இருக்கிறாங்க. மரண பயமே போகலைங்க, பாவ மன்னிப்பு நிச்சயமே இல்லைங்க. எல்லாம் வாழ முடியாததுனால 1000 விளக்கம் சொல்றாங்க. அடிக்கடி தெய்வீக சுகத்தை பேசும்போது சொல்ல புஸ்தகங்கள் எழுதுறாங்க, அண்ணா ஐயா போன சகோதரர் போன இடத்துல சுகமானாங்க, ஐயாவுக்கு மட்டும் சுகமாகாது, ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. 4 ஒரே ஒருத்தன் நான் மட்டும் நின்று பிரசங்கம் பண்ணாலும் இதான் பிரசங்கம். அல்லேலூயா. தனியாக மைக்கோடி நின்னாலும் இதான் பிரசங்கம். அல்லேலூயா. யோசனையே வேண்டியதில்லை. அல்லேலூயா. 1200 கோடி ஜனங்களில் 100 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணி சிலராகி 8 பேர் காக்கப்பட்டிருக்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல நல்லா கவனிச்சுக்கிட்டோம். சும்மா தாங்க பாட்டு பாடுறாங்க, குணமானேன் நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால். நெஞ்சை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம், உண்மையிலே இயேசு தான் உங்களை சுகமாக்குனாரா? சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே தெய்வீக சுகத்தில் நின்றுருந்தா இதுக்கு முந்தி தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு. நிறைய ஊழியக்காரங்க செத்து பரலோகத்துக்கு போயிருப்பான். இப்போ நிறைய ஊழியக்காரன் சாக வேண்டியவெல்லாம் அங்கே மருந்து எடுத்து உயிரோடு இருக்கிறான். விசுவாசத்தை பரிசுத்த பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும். உங்களில் எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் ஆண்டவர் துவக்குன அதை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவரும் என்று பரிசுத்த பவுல் சொல்லார். அல்லேலூயா. கூட போறவங்க 276 பேர், 276 தானா சொல்றார், 276 பேர் தலைமயிர் வரைக்கும் விழாது. அல்லேலூயா. ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் பாதுகாக்கப்படணும். பாதுகாப்பா தேவன் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆரம்பிச்சிருந்தா, தேவன் ஒரு மனிதனுக்குள்ள ஆரம்பத்தில் நம்பிக்கையை விட்டிருந்தா, தைரியம் அவனுக்குள்ள தேவன் கொடுத்திருந்தா பாதுகாக்கப்படுவான். அல்லேலூயா. மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். மரணத்துக்கு பிற்பாடு தானங்க பரலோக ராஜ்யமே இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் எப்படி பரலோகத்துக்கு போயிருக்காரு? செத்து தான் போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு என்னங்க பயம்? ஏசப்பா இப்படிங்க சீயோனின் மூலைக்கெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 3வது பாதுகாக்கப்படும். எந்த விஷயத்தில்? விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் பேசுவோம், சரியா?
அதனால் லைஃப்பில் நல்லா பார்த்துடுங்க. தேவன் உங்கள் விசுவாசம் நீங்கள் பாதுகாக்கணும், தேவனே உங்கள் விசுவாசத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. சொல்லி தருவார். வேண்டாம், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன் தேவையை சந்திப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன். அப்படிதான் நான் சொன்னார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட, பாதியில் உன்னை விட்டுட்டு நீ ஆஸ்பத்திரி போன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். போவாரா அப்படி? நீங்கள் வேணா கூட போகலாம். பாதி பிரசங்கம் கேட்டேன், பாதி பிரசங்கம் உறங்கி கேட்டேன், என்னால் பாதி எனக்கு புரியலை, பாதி புரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆண்டவர் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சபையில் இருக்கிற ஜனங்கள் உறங்கவும் செய்யலாம், தூங்கவும் செய்யலாம். அல்லேலூயா. 4, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். எபிரேயர் 11:24-26 வரைக்கும் வாசித்தா. எபிரேயர் 11:24-26 வரைக்கும் வாசித்தா. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அவனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை கொண்டு ஒரு இளவரசன் ராஜகுமாரன் அப்படின்னு வாரான். யாரு? மோசே. நம்ம ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களா, நம்ம ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கோம் நீ நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லாமல் 300-400 ரூபாய்க்கு ஒரு துணியை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம ஆட்கள் காட்டுப்பா. அப்புறம் வாய் விட்டு சிரிக்கிறான். என்ன படம்! 500 ரூபா சக்கரத்துக்கு 200 ரூபா சக்கரத்துக்கு போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் அது இதுன்னு கண்டமே எனக்கு எடுத்து போட்டுட்டு என்ன குலுக்கி திரியாராங்க. அப்போ மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பாதுகாப்பார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, உலகத்துக்கு ஒத்தவங்கள வாழாம, உலகத்துக்குரியதான உலக ஜனங்களை போல உள்ள காரியங்களை செய்யாம கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து காக்கிறாரா? பரிசுத்த பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தெல்லாம் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. ஊழியக்காரங்க குடும்பம், விசுவாசி குடும்பம் எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நகை நட்டு ஆடம்பரம் அலங்காரம். ஏதோ ஒரு ஆரம்ப காலம் அது போட்டிருக்கு. நாள் ஆக 1ஆவது பிள்ளை கொண்டு சேர்க்கிற பிள்ளை வளர்ந்துக்கிட்டே இருக்க, ஸ்கூலில் வளருது, எழுத்தின்படி வளருது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் ஒன்றுமே இல்லை. ஆமாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை பாதுகாக்கணும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு அடிமைப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். நான் உலகத்தான் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் கவலையப்படாங்க. இங்கே இருக்கிறவங்கள 8 பேர் பரலோகத்துக்கு போனால் பெரிய ஆச்சரியம். நோவாவுடைய 100 வருஷ பிரசங்கத்தில் கிடச்சது 8 பேர். அது யார்? 1 நோவா, 2 நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 7 8 மருமக்கமார், வேற ஒரு ஆளும் இல்லை. அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. 8 பேர், 8 பேராகிய சிலராகிய 8 பேர், மீதி அவ்வளவு பேரும் பேழைக்குள் பிரவேசிக்க முடியாத அனுபவத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய நிலவரங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? போகுமா? பேழைக்குள்ளதான் இருக்குதா? காக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் என்ன இதெல்லாம் செய்ய அனுமதிக்கிறது இல்லை. இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, தொட்டதே கிடையாது, இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டதே கிடையாது. ஃபேர் அண்ட் லவ்லி என்ன, சிவப்பு பவுடர் என்ன, அப்பா கூட்டெக்ஸ் என்ன, மருதோணி என்ன, என்ன இது மெட்டி என்ன, சலங்கை என்ன போடுறாங்கப்பா நம்ம ஆட்கள். ஐயோ, காலில் அந்த கொலுசை போட்டுக்கிட்டு நடக்கிற நட, அது தங்கத்தில்னா அதில் வேற ஒரு இது, அது தெரிகிறதுக்கு தக்க இது போக அந்த சுண்டில் உதட்டில் லிப்டிக் வேற.
ஏ அப்பா, அது தெரியாதது மாதிரி லேசா ஒரு தடவு. ஏன்னா இந்த சுண்டு பிடிக்கலையா, இது சுண்டு நல்லா இல்லையா, இருக்கிற சுண்டு நல்லா இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கலையா இந்த சுண்டெல்லாம், இந்த உதடு பிடிக்கல. அங்கே திருச்சியில் போய் சுண்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கல, தெரியலை. நம்ம ஊர் பாசெல்லாம் சுண்டு உதடு, சுண்டுன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன இந்த தமிழ் இப்படி இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் எங்கள் தமிழ் வேறு தமிழ் ஆக்கணும்னு சொல்லி. உதடு, ஐயோ நகத்தை வளர்த்து இடது கையில், மற்ற நம்ம பீச்சாங்கையில் ஏற்கனவே கையில் நகம் இருந்துன்னா நான் பார்த்தாலே அருவருப்பாயிரும். அது அந்த இடது கையிலலாம் நகம் வளர்க்குறவங்கள பார்த்தாலே எனக்கு அருவருப்பார், தூர தள்ளி போனே மாதிரி. அதில் வளர்த்து அதில் மற்றதை பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது மற்ற தெரியாமல் இருக்கிறதுக்காக அடிக்கிற பெயிண்ட் அணியும் தெரியலை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்காம பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உலகமும் உலகத்தின் வேஷமும் கடந்து போகுது. எண்ணி முடியாத ஊழியர்களுடைய பிள்ளைகள் குடும்பம்லாம் இருக்கிறத பார்த்தா தேவன் நியாய தீர்ப்பு எழுதிட்டாரோன்னு நினைக்க வேண்டியது இருக்கு. தப்பா எடுத்துக்கிட்டாங்க, பயமா இருக்கு. போகிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. போன வாரம் திருச்சியில் பிரசங்கம் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஃப்ரெஞ்சு தாடி, இது வெள்ளை, இது மீச கருப்பு, கொடிகம்பமா டபுள் கலரில். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, இவ்வளோ வெள்ளை இது கருப்பு. ஸ்டேஜில் வச்சே சொன்னேன், வேதம் சொல்லுது தாடியை கூட ஒதுக்காத. அதுல ஒரு சந்தோஷம். நான் சொன்னேன், இப்படிலாம் தாடி வச்சிருந்தா நம்ம பிரசங்கத்தின்படி அரக்கு இருக்கேன் சொல்லி தான் வந்தேன். நேற்று கூட அந்த பிரசங்கத்தை ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இப்படி பேசியிருக்கீங்களே, நான் அவங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக பேசுகிறது, அவங்களுக்கு தான் பேசினேன், அது பொதுவாக பேசுகிறது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தாடியை கூட ஒதுக்கி ஸ்டைல் பண்ணக்கூடாதான் எழுதி வச்சிருக்கிறார்ல. ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்களும், பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்களும் உடுக்கக்கூடாது, மறுதேசத்து வஸ்திரத்தை உடுக்கக்கூடாது எழுதி வச்சிருக்காரு. அன்னைக்கு எழுதி வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அடக்கம், நாணம், அப்படிப்பட்ட நல்ல வஸ்திரம் இருக்கணுமே. பெந்தகோஸ்து மார்க்கத்தில் அது இல்லை. அது காரணம் என்ன? தேவன் பாதுகாக்கல. ஒன்ன பாரு, கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷம் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். 4 சரியா? 5 தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். எதில் பாதுகாப்பார், எப்படி பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55லேருந்து 60 வரைக்கும் வாசித்தா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55லேருந்து 60 வரைக்கும் வாசிக்கா. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து, போதும், ஸ்தேவானை கர்த்தர் பாதுகாக்கிறார். 60வது வசனத்தை வாசி. 59 60 வாசியா. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சுபாவத்தில் கர்த்தர் பாதுகாக்கிறார். கல்லெடுத்து எறிகிறாங்க. நம்ம ஜனங்கள்ல ஒண்ணுமில்லாம வந்து கொஞ்சம் வசதிகள், காரியங்கள், பணம் வந்துட்டுனா என்ன ஆட்டம் ஆடுறாங்கப்பா, என்ன பேச்சு பேசுறாங்கப்பா, என்ன பேசி சோம் இல்லாமல் மரண தருவாயில் இருந்து பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு உயிரோடு வந்த பிற்பாடு மரண தருவாயில் இருக்கும்போது அதை செய்தணும் இதை செய்தணும், ஆண்டவருக்காக அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன்லாம் தீர்மானம் பண்ணிட்டு சக்கரம் வந்துட்டுன்னா திருப்பி பிரசங்கத்தில் கண்டித்து பேசினா ஒரு வார்த்தை சொன்னால் சக்கரம் எப்படி நின்று ஆடுதுன்னு நீ நினைக்கிறீங்க? நான் சொல்லுவேன், இதெல்லாம் வேலையே இல்லைங்க. ஒரு வயிற்று சோத்துக்கு நான் போய் உங்களை கண்டு பயப்படணுமா? சத்தியம் சொல்ல யோசிக்கணுமா? அப்படியெல்லாம் பைபிளில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் பணம் வந்து, கொஞ்சம் பொருள் வந்து, கொஞ்சம் போல் உடம்பு வச்சு, செத்து அழகு வந்து, கொஞ்சம் முடிகிடியெல்லாம் வளர்ந்தவங்க குடும்பம் கொஞ்சம் அந்தஸ்தாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டியெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு மாதிரி. ஸ்தேவானை கல்லை தூக்கி எறிகிறாங்கங்க. சுபாவத்தை அவர் இழக்கல. அல்லேலூயா. அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கிற சுபாவங்களை இழக்கலை.
இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இது, அப்பா என்ன அப்படி பிடிக்கிறாங்க. ஆமாம், ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் வருவாங்க, ஜெபம் அது இது. கொஞ்சம் ஒரு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டாங்கன்னு வைங்களா, ஒரு 50 லட்ச ரூபா சக்கரை வந்துட்டு என்ன மாதிரி இனியும் அவங்க நம்மளை கண்டிக்க என்ன இருக்குது? ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காணிக்க கொடுக்க வந்து 2000 ரூபா 3000 ரூபா காணிக்க கொடுக்க வந்துட்டுன்னா அவ்வளோதான். அப்புறம் ஐயே, நம்ம போகிற சபையிலே சொல்லுவேன், சக்கரத்தெல்லாம் வச்சு ஊழியக்காரங்க பயந்துறாங்க, தெய்வ பிள்ளைகளை நல்லா நடத்தணும். அல்லேலூயா. இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்? சேவான கல்லை தூக்கி எறிகிறாங்க. சேவானுடைய சுபாவத்தை அவன் இழக்கலைங்க, நல்ல சுபாவம் இருந்துச்சு, நல்ல சுபாவம். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். உங்களை தாழ்மையை கர்த்தர் பாதுகாக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு தந்து வர்ற தாழ்மை பாதுகாக்கப்படுதா? அன்பு பாதுகாக்கப்படுகிறதா? மன்னிக்கிற அன்பு பாதுகாக்கப்படுகிறதா? சகிப்புத்தன்மை பாதுகாக்கப்படுகிறதா? பாடுகள் மத்தியில் அதான் முக்கியம். நல்லா இருக்கும்போது எல்லாருமே எல்லாத்தையும் ஏற்றுக்கும். நிந்திக்கும் போது, அவமானமாக பேசும்போது, பல கருத்துக்களை பல வார்த்தைகளை உங்களை பற்றி சொல்லும்போது பாதுகாக்கப்படுகிறீங்களா? உங்கள் நிதானத்தை இழக்காமல், கோவப்படாமல், ஆத்திரப்படாமல், கண்ட மேனிக்கு எதையும் பேசிடாமல் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்களான்னு பாருங்கள். சரியா? டைம் ஆயிடுச்சு. 5, கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஸ்தேவான் பாடுகள் மத்தியிலே அவனுடைய சுபாவத்திலே பாதுகாக்கப்பட்டார். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசித்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரியாகிலும் உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. ஆமா, ஒன்னே எடுத்துறாங்க. ஊழியக்காரங்க ஆபிரகாமே அன்னை சொல்றாரு, உனக்கு பொருள் ஒன்று வேண்டாம்ப்பா, உனக்கு பொருள் ஒன்று என்னச்சு வேண்டாம், வேண்டாம். சகோதரர்களுக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், என்ன ஸ்ரீதனம் வாங்கியெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. நல்ல ஸ்ரீதனம் கேட்குறவனு கல்யாணம் பண்ணியும் கொடுக்காங்க. 5 லட்சம் கிடைக்குமா, 10 லட்சம் கிடைக்குமா? எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரி சம்பந்தம் பேசும்போது கேட்டாங்களாம், எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி. வெள்ளை பேப்பரில் எழுதித்தாங்கன்னாங்களாம். எப்படி கேட்டாங்களாம்? என் கூட பிறந்ததில் ஒரு சகோதரி பையனுக்கு சம்பந்தம் பேசும்போது கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ தருவீங்க? வெள்ளை பேப்பரில் எழுதி தரணும். ஏன்னா கருத்து பேப்பரில் எழுதுனா அவங்க கண்ணு தெரியாது நினைக்க. வெள்ளை பேப்பரில் எழுதி தரணும். இப்படியே கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இப்படி கேட்டிருக்காங்க, பிரதருக்கு அக்கா எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு தருவீங்க? ஆபிரகாம் சொல்லலாம், உன் பாதரட்சியுடைய வார் வரைக்கும் எனக்கு என்ன செய்யாது, தேவையில்லை. கர்த்தர் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கணும். ஆபிரகாம் சொன்னா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியக்காரன்லாம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஜனத்துக்கு பணத்தை வாங்கி எடுத்து சேர்த்து வச்சு, நான் சிஸ்டர்ஸ் அடிக்கடி இப்போ சொல்லிட்டு இருக்கேன், சேர்த்து வச்சிடவே செய்யாங்க, சேர்த்து வச்சிடவே செய்யாங்க, சேர்த்து வைக்கவே வச்சிடாங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க, வாரதை செலவழிச்சுக்கிட்டே இருங்க. கையில் பணம் இருந்து அப்படிங்கிற எண்ணத்திலே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அன்றாட ஃபெய்த் லைஃப் ஒவ்வொரு நாளும் தேவன் போஷிக்கணும். இப்போ தான் அவங்க பழகிட்டு வராங்க. இப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பழகிட்டு வராங்க. தேவன் எப்படி போஷிப்பார், தேவன் எப்படி காப்பாற்றுவார், எப்படி தேவையை சந்திப்பார். ஆண்டவர் தேவையை சந்திக்கும் போது அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த மனுஷங்களை நம்பி அல்ல, தேவனே பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா. 6வது, ஆபிரகாமை கர்த்தர் பாதுகாத்தார். எதை அநியாயமா யாரிடத்திலிருந்து எதை வாங்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். எங்க குழுவில் கடன் கிடைச்சாலும் சரி, எங்க லோன் கிடைச்சாலும் சரி, எங்க யாரு கொடுக்குறாங்கன்னு சரி, ஊடாங்க கொண்டாங்க, எனக்கு 50 கொண்டாங்க, 30 கொண்டாங்க, 500 கொண்டாங்க, 1000 கொண்டாங்க. கெட்ட முடியுதோ கெட்ட முடியலையோ கேட்காதுங்க, வாங்காதுங்க. அல்லேலூயா. இருக்கிறதுல சந்தோஷமாக வாழுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கட்டு. இந்த பூமியில் அநியாயமாலாம் எதையும் சேர்த்துறாங்க. யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும், உத்தமனை நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி தன் பணத்தை வட்டிக்கு
கொடாமலும் அநியாயமெல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுறாங்க, தேவையில்லாமல் எதையும் சேர்த்துறாங்க. கடைசி காலத்தில் உங்கள் பொண்ணு வெள்ளியும் உங்கள் ஐஸ்வர்யமும் துரு பிடிச்சி உங்களுக்கு விரோதமாக என்ன செய்யுமா? சாட்சியிடுமா. பணத்தை சேர்த்து பேங்கில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லாமல் நகைகளை சேர்த்து பேங்க் லாக்கரில் வைக்கிற அனுபவம். ஆபிரகாம் சொல்கிறான், எதையும் நான் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. தேசம் தாங்கக்கூடாத பணம் இருந்து சொத்து இருந்து வசதி இருந்த பிற்பாடு கூட கூடார வாசியா எதில் வாழ்ந்தாரா? ஆமாம், கூடாரத்தில் தன் மகனோடும் பேரப்பிள்ளையோடும் பரதேசியாக வாழ்ந்தாராம். 7, ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில் தேவன் அவங்கள பாதுகாக்கணும். எந்த இடத்துல எப்படி பாதுகாப்பார்? உன்னத பாட்டுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தான். உன்னத பாட்டு 4:12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 5, அதில் 4வது வசனம் வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நீ யாரு? அடைக்கப்பட்டது. நீ யாரு? அவருடைய மணவாட்டி, அவருடைய சபை, அவருடைய வருகைக்குரிய ஜனத்தை எப்படி வச்சிருப்பாரா? அடைக்கப்பட்ட. அவரை தவிர அந்த தோட்டத்துக்குள்ள யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது, போகக்கூடாது. வாசிங்க, அடுத்து வாசிங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். கிணறு. ஃபுல் செக்யூரிட்டி. சிலவங்க சொல்லலாம், நீங்க என்ன கூடாது. தேவன் தம்முடையவர்களை ஃபுல் செக்யூரிட்டிக்குள்ள வச்சிருப்பார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட தோட்டம். எப்படிப்பட்ட தோட்டம்? அடைக்கப்பட்ட தோட்டம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. கண்டவங்கெல்லாம் வர்றதுக்கும், கண்டவங்கெல்லாம் பேசுறதுக்கும், கண்டவங்கெல்லாம் பழகிறதுக்கும், கண்டவங்களோடு பேசுகிறதுக்கும், கண்டவங்களோடு பழகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். தம்முடைய வருகைக்குரிய ஜனத்தை தனியாக கைக்குள்ளே வச்சிருப்பார். அல்லேலூயா. என் கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களை என் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கையில் வரைபடமா, கையில் ஆடுகளா, கையில் நட்சத்திரமாய் அவருடைய கரத்தில் இருக்க 7 நட்சத்திரங்கள். அதெல்லாம் எதை காட்டுகிறது? தனக்கு மட்டும்தான் சொந்தம், தான் மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். தன்னுடைய பாதுகாப்பு உட்பட்டவங்க. கண்டமேனிக்குள்ள அனுபவம் அல்ல, தேவனால் முத்திரிக்கப்பட்ட அனுபவம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம். ஜீவியத்தை கர்த்தர் அப்படி பாதுகாக்கிறாரா? கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவா உங்களுடைய லைஃப்ல அப்படி இருக்கிறீங்களா? இயேசுவுக்கு மட்டும்தான் நான் சொந்தம், இயேசுப்பா மட்டும்தான் எனக்கு சொந்தம், இந்த தோட்டத்துக்கு அவர் மட்டும்தான் உரிமை இருக்குதா? வேலையே இல்லையே. சிலருக்கு வேலையே இல்லை. வேலையை ஆண்டவர் பிடுங்கி போட்டாரு. பரிசுத்த பவுல் சொல்லார், கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கபடியால் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நான் சொந்தம், எனக்கு அவர் சொந்தம். அவரே என்னுடைய வேலி, அவரே என்னுடைய முத்திரை, அவரே அடைச்சி பாதுகாக்கிறவர். இருக்குது, ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் அப்படி பாதுகாக்கிறாரான்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் போது 4வது வசனத்தில் சொல்லி இருக்கு, அந்த வலு சர்ப்பமானது வாளால 3 1 பங்கை இழுத்து போடுமா. ஜொலிக்கிற நட்சத்திரத்தில் ஒரு கூட்டத்தை இழுத்து போடும். வால் துருபதேசம். நேற்று நம்ம சபைக்கு உபவாச ஜெபத்துக்கு ஒரு அம்மாவும் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நம்ம சபையில் உள்ளவங்க ஒரு அம்மா, அவங்க சொந்தத்தில் உள்ளவங்க. நம்ம இந்த கூட்டத்துக்கெல்லாம் வராமல் இருக்கிறதெல்லாம் இதுன்னு சொல்லி அவங்க அம்மா போய் வீட்டில் போய் என்ன சொன்னாங்களோ தெரியாது. உடனே அவங்க, ஐயோ இப்படி நீங்கள் சாப்பிட்லாம் போட்டிங்கன்னா சொன்னேன். அதை விட நிறைய பேசினேன். அவங்க சொன்னதை விட கோயிலுக்கு வரலன்னா அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. கோயிலுக்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் நினைக்கிற போல் மதுரைக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. குழந்தையாக இருக்கும்போது வேறு, சபை உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். அல்லேலூயா. வந்தால் ஒழுங்காக கூட்டத்துக்கு வரணும், கிளியராக இருக்கணும். இல்லாமல்லாம் அப்படியாவது முடியாது. இல்லை, தாராளம். அதில் என்ன தப்பு இருக்குது? தாராளம். அதில் என்ன இருக்குது? தாராளம், எங்கே வேணாலும் போயிடலாம். நமக்கு இருந்தால் ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்குது?
கொஞ்சம் போல் பணம் வந்தோடனே, கொஞ்சம் போல் பொருள் வந்தோடனே, கொஞ்சம் போல் சம்பாதிச்ச உடனே யாரை இது செய்தா? பணம் எவனை பாதுகாத்துச்சு? ஒன்றுமே இல்லையே. ஒரு கொலஸ்ட்ரால் வியாதி வந்துச்சுன்னா போச்சு, ப்ரெஷர் வந்துச்சுன்னா போகுது, சுகர் வந்துச்சுன்னா போகுது, கிட்னி கொஞ்சம் பாதிச்சுன்னா போகுது, லங்ஸு பாதிச்சுன்னா போய், மூளை எலும்பு போயிட்டுனா போச்சு. மூளையில் எங்கே எலும்பு இருக்குது? என்ன கழுத்து எலும்பு, கால் எலும்பு, கை எலும்பு. குத்து வச்சா எந்திக்க முடியாமல் போயிடும். இல்லை போய் என்ன பெரிய பேசுறதுக்கு இருக்குது? அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக்க கடவோ. நாளாதனது சமீபித்து வருகிறது நாள். சபை கூடி வருகிறதை எல்லாரும் விட்டு விடுகிறது போல, சிலர் விட்டு விடுறது போல விட்டு விடாதபடி புத்தி சொல்லுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இருக்கிற கூட்டத்துக்கு ஒழுங்காக வர்றவங்கள வச்சு நடத்துவாங்க, இல்லாதவங்கள வச்சு எதுக்கு இது செய்யணும்? அப்படிலாம் வேணும்னே அவசியம் இல்லை. நம்ம சகோதரிமார் பாவம் வேதனைப்படுவாங்க, ஆள் இல்லை. அதனால என்ன இருக்குது? ஒரு வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3ஆவது வாரம் வரமாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. தேவனுடைய ஆராதனைக்கு வரக்கூடியவங்க. அல்லேலூயா. வாளால் ஒரு கூட்டத்தை இழுத்து போட்டுச்சான். 4வது வசனத்தை வாசிங்க. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு. பூமியில் என்ன செய்துட்டான்? விழத்தள்ளிட்டு. போதும். அந்த வாளுங்கிறது பொய் தீர்க்க தரிசனம், பொய் உபதேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிப்போம். வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்து பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே. சிலராகி 8 பேர். எத்தனை பேரு? எத்தனை பேரு? எங்க வாய் திறந்து சொல்லுங்க. சிலராகிய எத்தனை கோடி ஜனம்? எங்க எத்தனை கோடி ஜனங்க? 1200 கோடி ஜனம்னு சொல்லாங்க. ஏறக்குறை 1200 கோடி ஜனம். எத்தனை பேர் உள்ளே போனாங்களா? எத்தனை பேர் உள்ளே போனாங்களா? இப்போ நம்ம சபையில் இருக்கிறது கூட ஒரு இதில் 8 பேர் போனாங்களே, ஆச்சரியம்னு நினைக்கிறேன். அற்புதம், பெரிய அற்புதம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர்னு பாட்டு பாடுறே போல் இப்போ நம்ம சபையில் இருக்கிற 8 பேர் போனால் நோவாவின் காலத்தை விட நம்ம ஊழியம் நல்லா இருந்திருக்கு. அல்லேலூயா. 5000 பேர் 4000 பேர் மண் போட்டால் மண் விழாது. ஏசப்பா உயிர் தெழுந்த பிற்பாடு கூடியிருந்தது எத்தனை பேர்? எத்தனை பேருங்க? 120 பேர். என்ன அற்புதம்லாம் செய்திருக்காங்க ஏசப்பா. இப்போ நாங்கள் செய்கிற அற்புதம்லாம் என்ன அற்புதம்? ஐயோ, ஒரு ஜப்பானி எழுப்பேங்க நாங்கள் படக்கூட பாடு. ஒரு பேய் வரட்டேங்க. நான் நேற்று உபவாச ஜபத்தில் சொன்னேன், எல்லா பேயும் வரட்டேங்க, என்கிட்ட பலம் கிடையாப்பான்னு. கண்ட கண்ட இடங்கள்ல இருந்தால் பேயை கொண்டு வந்துடுவாங்க. யாரால் விரட்ட முடியும்? நமக்கு அந்த பலன்லாம் இல்லைப்பா. அன்னைக்கு ஆண்டவர் போனா போயிடும். 6000 பேய், 6000 பேய் உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் கொண்டு வந்து 6000 நேரம் அவன் கீழே தள்ளுவான். 1 2 3 அவன் 6000 நேரம் கீழே விழுந்து எழுந்திருக்கும் போது பேயும் போயிடும், அவன் உயிரும் போயிடும். என்ன வேலை வீடியோ எடுக்கிறாங்க ஒரு ஜப்பானி, அவன் இப்படி இப்படி இப்படின்னு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நேரம் அவன் போக்கில் நடந்து போயிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம பிசியெல்லாம் கொடுத்து தான் அவனை சுகமாக்க வேண்டியது. லெஃப்ட் ரைட், நம்ம தமிழில் சொன்னேன் ஓலக்கால் சீலக்கால். என்ன வேலைப்பாடு பண்ணுறோம். சிலராகிய 8 பேர், சிலராகிய 8 பேர் வேலைக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவன் பாதுகாக்கிறாரா? தேவன் பாதுகாக்கிறாரா? 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மறுபடி வாசி கண்களை மூடுவோமா? கடைசி காலத்திலே இப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனால், தேவனுடைய பலத்தால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாயை திறந்து சத்தமா சொல்ல, எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. காக்கப்படுறீங்களா? நீ தேவனால காக்கப்பட்டிருப்பானா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. காக்கப்படாத விதத்தில் கர்த்தர் உன்னை தள்ளி இருப்பார்னா கர்த்தர்கிட்ட மன்றாடு. தெய்வமே, நம்முடைய பேழைக்குள்ளே வந்துறேன்யா, நம்முடைய பேழைக்குள்ளே வந்துறேன், பேழைக்குள்ளே வந்துறேன், என்னை காத்துக்கிடுங்கப்பா, என்னை காத்துக்கிடுங்கப்பா. தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுறவங்களுக்கு தான் பரலோகத்தில் அந்த சுதந்திரம் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஓ ஷக்கரபலங்கரமனா. பாதுகாக்கிற தேவன். என்னுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த பிதா என்னிலும் பெரியவர். நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். ஷக்கரபலங்கரமனா. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தினவராய். ஓ ஷக்கரபலங்கரமனா. எத்தனை பேர் தேவனுடைய கரத்துக்குள்ளே பாதுகாக்கப்பட, தேவனால் பாதுகாக்கப்படுவர்களா ஜீவிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க? இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தர் என்னை பாதுகாக்க காத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஷக்கரபலங்கரமனா. உண்மைதான். என் வாழ்க்கையில் நான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு விடவே இல்லை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு விடவே இல்லை. ஆண்டவரே ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. பார்வண்டே குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான சந்தோஷத்தை விட தேவனுடைய ஜனத்தோடு கர்த்தருக்காக பாடுபடுகிறது, நிந்தை அனுபவிக்கிறது, சிலுவையை சுமக்கிறது, ஊழியம் செய்கிறது. ஓ, எனக்கு பெரிய மேன்மையா கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஷக்கரபலங்கரமனா. எவ்வளவோ கல்லறி, எவ்வளவு குத்தி பிரசங்கம் பண்ணாலும் அது எனக்கு பெருசா தெரியல. கர்த்தர் என் சுபாவத்தை பாதுகாக்கிறாரு. ஷக்கரபலங்கரமனா. ரிபபல. கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் வசதி வந்துட்டா ஷகரபலங்கரமனா. ரிபபலங்கரமனா. துனாயின மனாயிடபலங்கரமனா. ஷகரபலங்கரமனா. ரிபபலங்கரமனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.